ஹலோ மக்களே, இன்றைக்கி சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின சிக்கன் 65 மசாலா தாங்க சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூடவே காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கினேங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறதுனால முட்டை போடணுன்னு கூட அவசியம் இல்லைங்க. இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேரினேட் ஆன சிக்கனை எண்ணெய் காஞ்சோடனே ஒன்றா போட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் வருங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். பாருங்கள், சிக்கனை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. சிக்கனை இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது நல்லா வெந்து வருங்க. எண்ணெயில் மசாலா கொஞ்சம் கூட விழலைங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப கருக விட்டு எடுத்துடாதீங்க. இந்த அளவு ஆனதை எடுத்துருங்க. நான் நெக்ஸ்ட் பேட்ச் எண்ணெயில் சேர்த்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ருசியும் நல்லா இருக்குங்க. சுவையான சிக்கன் 65 ரெடிங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.